வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதகம். இந்த மோதகம் ஏன் ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா, அரிசி பருப்பு வச்சு பண்ணுறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஈரப்பதம்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு ட்ரையாகவே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அரிசி பருப்பு இது ரெண்டுமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு இது ரெண்டுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் நம்ம நெய்யில் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி துருவிட்டும் போடலாம். இல்லை உங்களுக்கு பீசஸாக வேணும்னாலும் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இந்த மாதிரி நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணும்போதே நல்லா ஃப்ளேவராக இருக்கும். தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த அரிசி பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாலாம் அரைக்க தேவையில்ல, ரவை மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போதே. அரிசி பருப்போட பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக தான் நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போது தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து டஸ்ட் எதுவுமே இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை டஸ்ட்டாக இருக்குது, கல்லெல்லாம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா தனியாகவே நம்ம காய்ச்சிட்டு இது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெல்லம் சேர்த்துட்டு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1:2 ரேஷியோவில் சேர்த்துக்கணும். 1 கப் அரிசி எடுத்தோன்னா 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து 1.5 கப் எடுத்ததுனால 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்ச மிக்சரை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். அதுக்கு தான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு வந்திங்கன்னா அந்த கட்டிகள்லாம் எல்லாமே இருக்கும். அரைச்ச அரிசி பருப்பை நம்ம சேர்க்கும் போதே கைவிடாத இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த வெல்லம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த அரிசி பருப்பு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும். இந்த பாகு பதம் அதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு கொதி வந்த உடனே நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேனில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நெய் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம இந்த அரிசி பருப்பை வந்து ஊற வச்சது அதே மாதிரி வறுக்கவும் செஞ்சுருக்கோம். அதனால் இந்த மாதிரி திக்காக வந்த உடனேவே நீங்கள் எடுத்துடலாம். இல்லைனா ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாத வந்ததுக்கப்புறம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கலாம். வெறும் அரிசி மாவு வச்சு பண்ணுற கொழுக்கட்டைக்கும் இதுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது சாப்பிடும் போதே அந்த பாசிப்பருப்பும் அரிசியும் ரவை பதத்துக்கு அரைச்சதுனால ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையில் லைட்டாக நெய் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிள்ளையார்பட்டி மோதகம்னாலே இந்த ரவுண்ட் ஷேப் தான் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மோல்டு இருந்தாலும் அந்த மோல்டு ஷேப்புக்கு நீங்கள் ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அடுத்தது இட்லி தட்லேயும் கொஞ்சம் நெய் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நெய் தடவினதுக்கப்புறம் ஒரு பீசஸாக நம்ம வச்சு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு தான் செஞ்சு கொடுக்கணும்னு இல்லை, நார்மல் டேஸ்லேயும் கிட்ஸுக்கெலாம் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லது. இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ஐட்டம். நம்ம ஃப்ரீ டைமில் இருக்கும்போது இந்த அரிசி பருப்பெல்லாம் வறுத்து வச்சிட்டோன்னா இது செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி தான். ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அரிசி பருப்பு மட்டும் வறுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம்.
இப்போது 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த கொழுக்கட்டையை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கும். கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு இப்போ ஒரு வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் இப்போ வர விநாயகர் சதுர்த்திக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பிள்ளையார்பட்டி மோதகம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு கொழுக்கட்டை செஞ்சதுக்கப்புறம் ஹார்டாகும். ஆனால் இந்த கொழுக்கட்டை அந்த மாதிரி இருக்காது. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் இது ஆறினதுக்கப்புறம் கூட திருப்பி ஹீட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதே சாஃப்ட்னஸோடு இருக்கும். இந்த மோதகம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தது. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாசி பயிரெலாம் வச்சு பண்ணதுனால. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா ஹாப்பியாக விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணுங்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.